பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அது ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வருகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். யெகோவா தேவன் நித்திய கண்மலையா இருக்கிறார். என்றென்றைக்கும் நம்பணும். நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியமே விசுவாசத்தின் அடிப்படையில தான் போகுது. கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவருடைய கால் எங்கேயுமே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கடவுள் காப்பார் அப்படின்னு எவ்வளோ அருமையான வசனங்கள்ல நம்ம கஷ்டமான சூழல்ல இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நம்ம எவ்வளோ நல்லா தேர்த்துது. கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். கிருபை மிகுந்த தேவன், அவரை நம்புங்கள் அப்படின்னு சொல்றோம். அவரை நம்புறதுல என்ன குறை இருக்குது? யெகோவா தேவன் நித்திய கண்மலையா இருக்கிறார். யெகோவா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல நிறைய அந்த வார்த்தை யெகோவா அப்படின்னு வரும். யெகோவானா ஒன்றும் இல்லை, ஹீப்ரூல மீனிங் காட், அவ்வளவுதான் காட். ஆனா ஒரு அருமையான மீனிங் என்ன தெரியுமா? ஹி இஸ் அ லிவிங் காட் அண்ட் ஹி இஸ் இட்டர்னல். அவரு ஜீவித்து அரசாளுகிற தேவன், நித்திய காலமா இருக்கிற தேவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. யெகோவா தேவன். இயேசு கிறிஸ்துவ நீங்க பாத்தீங்கன்னா யெஷுவா அப்படின்னு சொல்றாங்க. அவரு ட்ரையோன் காட் இல்லையா? திருத்துவ தேவன். அவர் திருத்துவத்துல ஒரு நபரா இருக்கிறார். இதையெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறவர் யாரு? பரிசுத்த தேவாவியானவர். அப்ப நம்ம திரியேக தேவனை யெகோவான்னு கூப்பிடலாம். அப்ப யெகோவா தேவன் நம்மளுக்கு எப்படி இருக்கிறார்? நித்திய கண்மலையா இருக்கிறார். நித்தியம் அப்படின்னாலே அது இட்டர்னிட்டியை கொடுக்குது இல்லையா? அப்ப நம்ம கண்மலைன்னு பார்த்தோம்னா நம்ம எப்போதுமே நினைச்சுக்கிறதுனா ஒரு பெரிய மலை அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா கண்மலைன்றது ஒரு பெரிய பாறையை குறிக்குது. பாறை பாருங்களேன். அப்ப நம்மளுக்கு கர்த்தர் பாறையா இருக்கிறார்ல, ஒரு பெரிய பாறை. ஒரு பெரிய பாறைக்கு பின்னால நம்ம நின்னுங்கனோம்னா எந்த எதிரியும் நம்மளை தாக்க முடியாதுல்ல. அவ்வளோ பெரிய பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு கண்மலையா இருக்கும் பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பு நம்மளுக்கு உண்டுன்றத அது நல்லா விளக்குது. அந்த ராக் ஆஃப் சால்வேஷன் சொல்லும்போது அது கிறிஸ்துவ கிட்ட இருந்து வருது. கிறிஸ்துவே கண்மலை, கிறிஸ்துவே அந்த கண்மலையா இருக்கிறார். நித்திய கண்மலை கிறிஸ்துவா இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு ராக் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி எப்பொழுதும் நம்ம ஜீவிக்கும் பொழுது எந்த கஷ்டத்துக்குள்ள போனாலும் ஈஸியா நம்ம வெளியே வந்துடலாம். அதுதான் ராக் ஆஃப் சால்வேஷன். அவர் ரட்சிப்பின் கண்மலை. அவர் நித்திய கண்மலையா கர்த்தர் இருக்கிறார்ல. இப்போ கண்மலை நம்ம சொல்லும் பொழுது அந்த கண்மலை மேல ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். கண்மலை மேல அந்த பாறை மேல தேனி கூடு கட்டிடும். அங்க யாரும் ஏற முடியாததா இருக்கும், யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த தேன் ரொம்ப சுவையா இருக்குமா, அது குறையாததா இருக்குமா, அது எப்போதுமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த கண்மலை தேனை நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. கர்த்தர் எப்போதுமே வாக்குத்தத்தம் பண்றதெல்லாம் இல்ல. இட் இஸ் இம்பாசிபிள் ஹியர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த வேளையில இங்க இம்பாசிபிளா இருக்கிறத கர்த்தர் பாசிபிள் ஆக்கி கொடுப்பார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? அதனால நம்ம கண்மலையாகிய கர்த்தரை பற்றி கொள்ளணும். அவர் தான் நித்திய கண்மலை. அப்ப அந்த பாறை நான் சுனாமி வந்தப்போ பேப்பர்ல நியூஸ் வந்தது, நம்மளுடைய சேனல்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. சவுத் கொரியால ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கூட்டத்தை அவங்களுக்கு கீழே எந்த ஆராதனை பண்ண இடம் இல்லாம அவங்க மலை மேல போயிருக்காங்க. மலை மேல போய் கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு அவங்க அங்க இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை அவங்க இருக்கும் பொழுது கொரியால சுனாமி பயங்கரமா தாக்கி நிறைய அழிவு வந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஹிஸ்டரி. அந்த மாதிரி நேரத்துல இந்த கூட்டத்தார் அப்படியே ஒருத்தர் சேதம் வராம அத்தனை பேரும் அங்க இருந்தவங்க எல்லாருமே காக்கப்பட்டாங்க. அது கண்மலை மேல ஏறிட்டாங்க. கிறிஸ்துவ ஆராதிக்க போனாங்க, அவரை கனப்படுத்த போனாங்க. ஆண்டவர் அவங்கள விடலை, பார்த்தீங்களா? அவங்கள காப்பாத்திட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நித்திய கண்மலை ஆகிய கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும், பற்றி கொள்ளணும். ஏன்னா அவர் லிவிங், எப்பொழுதுமே அவர் உயிரோடு ஜீவித்து அரசாளுகிற தேவன். நம்ம ஒரு கல்லையோ மண்ணையோ அங்க போய் நின்று அவங்க கிட்ட அந்த கல்லுகிட்ட நம்ம ஜெபம் பண்றது இல்லை. இயேசு கிறிஸ்துவே கல்லா வச்சிட்டு இருந்தா அங்க போய் பண்றது இல்லை. நம்ம தேவன் ஆவியா இருக்கிறார். அவரிடத்துல நம்ம பேசும்பொழுது அவர் நம்மளுக்கு எப்படி இருக்கிறார்? கண்மலையா எல்லா சூழல்களையும் நம்மளை காக்குற தேவனா இருக்கிறார். கண்மலை ஒரு பலத்த பாதுகாப்பு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. அவர் என்ன பண்றாரு? கண்மலை வெடிப்பா இருக்கிறாரு. நம்மளுக்கு கஷ்டமான சூழல்கள்ல அங்க அந்த வெடிப்புல போய் நம்ம இருந்துட்டோம்னா நம்மளுடைய எத்தனை பாதுகாப்புல
அதனால இந்த நாளில் நம்ம கர்த்தராகி யெகோவாவை நம்பலாம், விசுவாசிக்கலாம். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் ஜெயம் உண்டு இல்லை? விசுவாசிக்கும் பொழுது தான் நம்ம அதை பெற்றுக்கொள்வோம். காணக்கூடாது, ஆனால் அதை நம்ம விசுவாசிக்கணும். பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை, யெகோவா தேவனை, நித்திய கண்மலையாகி அவரை நாம் இந்த நாளில் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி கொள்ளலாம் கர்த்தருக்குள்ளாகன்னு சொல்லுகிறேன். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாம் ஆமென்.